பிள்ளையும் சுதந்திர பாண்டியன் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். வேறு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காள தொழில்நுட்பங்களை பிரதமராக்கிற ஒரு புத்தகத்திலே வாக்களியுங்கள். நமது பிள்ளைகளின் எதிர்கால இந்தியா வளமால் மாற வேண்டும் என்று சொன்னால் சொல்கிறோம். அன்புள்ள கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் தேர்ந்தெடுத்திருந்தோம். ஆனால் நமது வட சென்னையின் நல்ல தமிழனா பிஜேபி வரணும். நல்ல தமிழனா பிஜேபி மட்டுமே நமது வாழ்வாதாரங்களும் வேலைவாய்ப்புகளை கட்டுப்படுத்த முடியும். அதற்கு நரேந்திர மோடி அவர்களை பாரத பிரதமர் ஆக்கிடுவோம். குஜராத் மாநிலத்திலே இன்னைக்கு ஐடி கம்பெனி இருக்கு. மத்திய சென்னையில பென்ஷனில் தான் இன்னைக்கு ஐடி கம்பெனி தான் இருக்கு. ஆனா தினசரி ஒரு 100 வண்டி வட சென்னையில இருந்து பிள்ளைகளை கூட்டு போய் வேலை வாங்கிட்டு வருது. இன்னைக்கு அந்த வட சென்னையில இருக்க பசங்க போயிட்டு மத்திய சென்னை பென்ஷனில ஐடி கம்பெனி இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு வராங்க. அந்த அளவுக்கு திறமையானவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய வட சென்னை இன்னைக்கு அரசியல்வாதிகளால் ஆட்சியாளராக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் தர வேண்டும். இந்த வஞ்சிக்கப்பட்ட வட சென்னை பலமான ஒரு சென்னையா மாறணும். இன்னைக்கு சென்னையில பாக்குறோம், இன்னைக்கு மின்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, உமன்ஸ் காலேஜ் இருக்கு. ஆனா அது வந்து மத்திய சென்னையில இருக்கு. வட சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு உமன்ஸ் காலேஜ் கிடையாது. நிச்சயமா வட சென்னை கொண்டு வரணும். இன்னைக்கு வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை பார்க்கும்போது 14,20,000 வாக்காளர்கள் இன்னைக்கு இருக்காங்க. 14,20,000 வாக்காளர்கள் இருக்கும் போது சரிபாதி ஆண் பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. அப்படியே ஒரு உமன்ஸ் காலேஜ் இன்னைக்கு வட சென்னையில் இல்ல. நிச்சயமா வட சென்னை காலேஜ் கொண்டு வரணும். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஐசிஐகே கொங்கு மற்றும் தமிழ் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில தலைவர் சொன்னார். 6 பேர் ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணியின் காரணமே ஒன்றுபடுவோம், ஊழலை ஒழிப்போம், ஊழலை ஒழிக்கும், ஊழலை ஒழித்தால் விலைவாசி பெறுவோம், ஊழலை ஒழித்தால் மக்கள் நல்லா இருக்க முடியும். அதனாலதான் சொல்றோம், இன்னைக்கு எல்லாரும் பாருங்க, இதே மாதிரி ஒரு பேண்ட் கையில கட்டிருக்கோம், ஒன்றுபடுவோம், ஊழலை ஒழிப்போம். இதான் இந்த மாதிரி ஒரு பேண்ட் நீங்க திமுக காரனால கையில கட்ட முடியுமா? அண்ணா திமுக காரனால கையில் கட்ட முடியுமா? வேற காங்கிரஸ் காரனால கையில் கட்ட முடியுமா? சிந்தித்து பாருங்க. ஊழலை ஒழித்தால் இந்தியா வல்லரசாகும். அதற்கு நீங்கள் அனைவரும் வஞ்சிக்கப்பட்ட வட சென்னை வளமான சென்னை ஆவதற்கு முரசு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். முரசு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்தால் நிச்சயமாக வஞ்சிக்கப்பட்ட வட சென்னை வளமான சென்னையாக, சென்னையிலேயே முதன்மையான சென்னையாக, தமிழகத்திலே சிறந்த பாராளுமன்ற தொகுதியாக நிச்சயம் மாற்றி காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு அனைவரும் ஒன்றுபடுவோம், ஊழலை ஒழிப்போம், ஒன்றுபடுவோம், வெற்றி காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு முரசு சின்னத்திலே வாக்களிக்கும்போது உங்கள் பாதம் தொட்டு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. இப்பொழுது நமது வேட்பாளர்கள் சுதந்திர பாண்டியன் அவர்கள் இந்த பகுதியிலே அமைக்கப்பட்ட நமது வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் பணிமனையை நமது வேட்பாளர் அவர்கள் திறந்து வைக்கிறார். பகுதியிலே ஒரு தேர்தல் பணிமனை துவங்கி தேர்தல் பணியை மக்களை சிந்தித்து பார்த்து வாக்களியுங்கள். நடைபெறக்கூடிய தேர்தல் என்பது இந்திய நாட்டுக்கான தேர்தல் என்பதை மனதில் வைத்து வாக்களியுங்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த 10 ஆண்டு காலம் இந்திய பெருநாட்டை ஊழல் கடலிலே மூழ்கடித்து இந்திய நாடு வரலாறு காணாத ஊழலிலே மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. ஊழல் பெருகிய காரணத்தினால் நாட்டிலே விலைவாசி உயர்வு பின்னர் முற்றும் அளவிற்கு உயர்ந்தது. வரலாறு காணாத விலைவாசி உயர்வு ஊழல் பெருகிய சுதந்திர பாண்டியன் அவர்கள் உங்கள் மத்தியிலே ஒரு கடன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த
நூற்றாண்டு காலத்தில் வரலாறு காணாத விலைவாசி உயர்வு. எண்ணி பாருங்கள், நினைப்பு பாருங்கள் பெரியவர்களே, தாய்மார்களே. நம்மை போன்ற நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் கசைக்கு பிடிக்கப்பட்டதை எண்ணி பாருங்கள். அன்புள்ளம் கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபார நண்பர்களே, தொழிலாளர் தோழர்களே, சிந்தித்து பார்த்து வாக்களியுங்கள், சிந்தித்து பார்த்து வாக்களியுங்கள். நமது வருங்கால இந்தியா ஊழலற்ற இந்தியாவாக அமைய வேண்டும் என்று சொன்னால்